வேலையை விடுறதுக்கு முன்னாடி இத முதல்ல கேளுங்க. இப்பெல்லாம் இன்ஸ்டாவை திறந்தாலும் சரி, யூடியூபுக்கு போனாலும் சரி, ₹1,00,000 சம்பளத்தை விட்டுட்டு ஆடு மேய்க்கிறேன், ஐடி வேலையை விட்டுட்டு விவசாயம் பாக்குறேன்னு ஒரே ரீல்ஸ் ஷார்ட்ஸ் தான் ஓடுது. அதை பார்க்கும்போது நமக்கும் மனசுல லைட்டா ஒரு அரிப்பு எடுக்கும். டெய்லி இந்த ஆபீஸ் வாழ்க்கை என்னடா வாழ்க்கை, பேசாம வேலையை விட்டுட்டு நாமளும் ஒரு தொழில் செஞ்சு கெத்தா வாழலாம்னு தோணும். ஆமா பாஸ், அடுத்தவங்க கிட்ட வேலை செய்யறத விட 4 பேருக்கு வேலை கொடுக்கறது வேற லெவல் கெத்து தான். ஆனா அந்த கெத்து சீன் வர்றதுக்கு முன்னாடி நாம நடக்க வேண்டிய ரூட் ரொம்ப டேஞ்சரான ரூட். சும்மா அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு நான் வேலையை விட்டுட்டேன்னு சொல்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. ரீல்ஸ்ல காட்டுற சீனுக்கு பின்னாடி இருக்கிற நிஜம். நம்ம ஸ்கிரீன்ல பாக்குற இந்த சக்சஸ் ஸ்டோரி ஆளுங்க இருக்காங்கல்ல, அவங்கள முக்காவாசி பேருக்கு பின்னாடி ஒரு பெரிய பேக்கப் இருக்கும். அதை நம்ம யோசிக்கிறதே இல்ல. மாசம் வேற வழியில காசு வரும். சிலருக்கு வேலையை விட்டாலும் வீட்டு வாடகை மாதிரியான வருமானம் ரெகுலரா வந்துட்டே இருக்கும். டென்ஷன் இல்ல. அப்பா தாத்தா சொத்து பத்து இருக்கும். விவசாயம் பண்றேன்னு சொல்ற பல பேருக்கு ஏற்கனவே ஊர்ல ஏக்கர் கணக்குல நிலம் இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் அவங்களுக்கு ஒரு மேட்ரே இல்ல. வீட்டுல இன்னொருத்தர் கை நிறைய சம்பாதிப்பாங்க. புருஷன் பிசினஸ் பண்ண வேலையை விட்டா பொண்டாட்டி நல்ல சம்பளத்துல வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. சோ வீட்டு செலவுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இப்படி ஏதாவது ஒரு சப்போர்ட் இல்லாம யாரும் அவ்வளவு சீக்கிரம் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. அப்ப யாரு தான் சார் வேலையை விட முடியும்? சிம்பிள். உங்க சம்பளத்தை நம்பி மட்டும் உங்க வீடு நடக்கலன்னா நீங்க தைரியமா கிளம்பலாம். ஆனா நீங்க மாசம் கொண்டு வர்ற காசுல தான் வீட்டுல அடுப்பெரியுது, இஎம்ஐ கட்டுதுன்னா தயவு செஞ்சு அந்த வேலையை மட்டும் செஞ்சிடாதீங்க. அவசரப்பட்டு குதிச்சா அப்புறம் அம்போதான். இல்ல நான் தொழில் செஞ்சுதான் அவன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? சூப்பர். ஆனா ஒண்ணு பண்ணுங்க. உங்க குடும்பத்தோட அடுத்த 5 வருஷத்துக்கான செலவு பணத்தை மொத்தமா சேமிச்சு ஒரு ஓரமா வச்சிடுங்க. அந்த பணம் தான் உங்க கேடயம். தொழில அடி வாங்கினாலும் இந்த கேடயம் உங்களையும் உங்க குடும்பத்தையும் காப்பாத்தும். இல்லனா என்ன ஆகும்? பிசினஸ் ஆரம்பிக்க ஒரு லோன், வீட்டு செலவுக்கு ஒரு லோன், ரெண்டும் சேர்ந்து நம்மள போட்டு அமுக்க ஆரம்பிச்சிடும். நிம்மதி போயிடும். அப்ப என்னதான் பண்றது? இதான் ஸ்மார்ட்டான வழி. முதல்ல வேலையை விடாதீங்க. இருக்கிற வேலையை கெட்டியா புடிச்சுக்கோங்க. சைட்ல ரிசர்ச் பண்ணுங்க. நீங்க பண்ண நினைக்கிற தொழில் பத்தி வேலைக்கு போயிட்டே ஆராய்ச்சி பண்ணுங்க. அந்த தொழில இருக்கிற ஆளுங்க கிட்ட நிறைய பேசுங்க. முடிஞ்சா சனி ஞாயிறுல அவங்க கூட போய் நின்னு வேலையை கத்துக்கோங்க. இந்த கேப்ல அந்த 5 வருஷம் செலவுக்கான பணத்தையும் சேமிக்க ஆரம்பிங்க. ஓகே. எப்பதான் அந்த ரிசைன் லெட்டர் தூக்கி கொடுக்கலாம்? என்னைக்கு உங்க பேங்க் அக்கவுண்ட்ல 5 வருஷத்துக்கு தேவையான காசும் உங்க மண்டைக்குள்ள தொழில் பத்தியான அத்துப்படி நாலேஜும் இருக்கோ அன்னைக்கு நீங்க தான் ராஜா. தைரியமா ரிசைனிங் லெட்டரை உங்க மேனேஜர் கிட்ட கொடுத்துட்டு வாங்க. அடுத்தவனை பார்த்து காப்பி அடிக்காதீங்க. நம்ம 5 விரலும் ஒன்னா இல்ல. அவன் ஜெயிச்சா நானும் ஜெயிப்பேன்னு குருட்டுத்தனமா நம்பாதீங்க. தொழில்ல உடனே ஜெயிக்க முடியாது. டைம் எடுக்கும். யோசிச்சு பிளான் பண்ணி இறங்குனா நீங்களும் ஒரு நாள் கெத்தா ஒரு சக்சஸ் ஸ்டோரி வீடியோ போடலாம். இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்க விமர்சன கருத்துக்களை கீழே பதிவிடுங்க. உங்க கருத்துக்களுக்காக நாங்க காத்திருக்கோம். மேலும் பல வீடியோக்களுக்கு நம்ம பிசினஸ் தளம் பக்கத்தை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க.